புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில உயர்மட்ட குழு ஒரு 80 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில அவனுடைய கருத்துக்களை கேட்டும், அதே போல ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் உடைய கருத்துக்களை கேட்டும் அறிவிப்போம் என்றும் நாங்கள் தெரிவித்திருந்தோம். பொதுவாக தமிழ்நாட்டில் முன்கூட்டிய வழக்கத்துக்கு மாறாக இந்த ஆண்டு தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இன்னும் மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்தான் தேர்தல் வரவிருக்கிறது. அதுக்கு முன்பாகவே எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் பணிகளை துவக்கி நடத்தி வருகிறார்கள். இதில் மிக முக்கியமாக கடந்த 2-3 தினங்களாக தொடர்ந்து சில ஊடகங்களில் எங்களுடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து செய்திகள் வந்த வண்ணமே இருக்கின்றன. அதுவும் குறிப்பாக பல ஊடகங்களில் நாங்கள் நேற்றைய செய்தியில் நாங்கள் இன்று மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறோம் என்பது போன்ற செய்திகள் பரவியது. நேற்று உடனடியாக அனைத்து பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. எனவேதான் இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அதற்கான தன்னிலை விளக்கத்தை அளிக்க விரும்புகிறேன். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தமட்டிலும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாட்டை நாங்கள் இன்றும் இந்த நிமிடம் வரையிலும் முடிவு செய்யவில்லை. யாருடன் கூட்டணி அல்லது எப்படிப்பட்ட கூட்டணி என்பது குறித்து இன்னும் புதிய தமிழகம் கட்சியினுடைய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசித்து வருகிறோம். கூட்டணி என்பது வெறுமனே ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல. மாறாக அதில் பல்வேறு விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணிக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கட்சி எத்தனை இடத்திலே போட்டியிடும், எந்தெந்த இடத்திலே போட்டியிடும் போன்ற பல்வேறு விஷயங்கள் மட்டுமல்லாது மிக மிக முக்கியமாக எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் இந்த சட்டமன்ற தேர்தலை மிக முக்கியமாக கொள்கை ரீதியாக அணுக முடிவு செய்திருக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாட்டை மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு, அனைத்து துறைகளிலும் மிதமிஞ்சி இருக்கக்கூடிய ஊழல், கனிவள கொள்ளை, அதே போல அரசு வேலை வாய்ப்புகளுக்கு ரேட் பேசக்கூடிய நிலைமை, அதனால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை, இது போன்ற முக்கியமான அம்சங்களை மனதிலே வைத்துத்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொள்கை ரீதியான ஒரு நல்ல ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வியூகத்தை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்தும் அதுக்கான திட்டங்களை நாங்கள் வகுத்து வருகிறோம். எனவே இந்த நிமிடம் வரையிலும் புதிய தமிழகம் கட்சி அந்த கூட்டணியில் செல்கிறது, இந்த கூட்டணியில் செல்கிறது என்பது வதந்திகளை தவிர அவைகள் எதுவும் அவைகள் புதிய தமிழகம் கட்சியில் கொடுக்கப்பட்ட செய்திகள் அல்ல. எங்களுடைய நிலைப்பாட்டை இன்னும் ஓரிரு நாளில் அது அதிகபட்சம் ஒரு வார காலத்துக்குள்ளாக நாங்கள் எப்படிப்பட்ட கூட்டணியில அமைப்போம் அல்லது அங்கு பெறுவோம், அதனுடைய நோக்கம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.